நாளைய தினம் வந்து வசந்துக்கு பிறந்தநாள். அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு பலகாரம் வந்து இரவு நேரம் வந்து செய்ய போகிறோம். அதுவும் வந்து நல்ல கலகலப்பாக வந்து ஆக்களோட எல்லாரோட சேர்ந்து இந்த பலகார சூட்டை வந்து ஆரம்பிக்க போகிறோம். இந்த இதில் அங்கே வாங்குறோம் ஸ்டார்ட் பண்ணினா அங்கே கோழிக்கு ஜாங்க வாங்குறோம் இந்த இதில். தம்பி பாய். சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு கொஞ்சத்துக்குள்ள அங்கே உயிர் போயிருக்கும் பனங்காய்க்காய். ஏண்டா எண்ணெய் நினைச்சு பெட்ரோல் அனுப்பிச்சாக்கா கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டா. வசந்தில பிறந்த நாளுக்கு பலகார சுட்டு நடக்குதுப்பா. என்ன பண்ண என்னப்பா என்ன திடீரென மாலை நேரத்துல வீட்டு உங்களை பார்த்துட்டு போனேன். அப்படியே நானும் அவசரம் கொஞ்சம் பேர் கார் சீயா பண்ணியாச்சு. அப்ப இப்போ எங்களுக்கு ஒரு முக்கியமான பொருள் வேணும் கொஞ்சம். என்ன ஒன்றும் சொல்லாம கொள்ளாம முக்கியமான பொருள்னு சொன்னா அந்த அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம். அதாவது இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வந்து வசந்துக்கு பிறந்தநாள். அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு பலகாரம் வந்து இரவு நேரம் வந்து செய்ய போகிறோம். அதுவும் வந்து நல்ல கலகலப்பாக வந்து ஆக்களோட எல்லாரோடைய சேர்ந்து இந்த பலகார சூட்டை வந்து ஆரம்பிக்க போகிறோம். அதுவும் வந்து நான் சுடையில் அதுக்கு வந்து அனுஷியாக்கா தான் பெறப்போகிறோம். அந்த பலகாரம் வந்து எங்களுக்கு செய்து தரக்கு உண்மைக்குமே வந்து நல்லா இருக்கும். அது என்ன பலகாரம் வந்து எங்களை வீடியோவை நீங்கள் அப்படியே ஃபுல்லாக வந்து பாருங்க. அது என்ன பலகாரம் வந்து உங்களுக்கே தெரியும். இப்போ வாங்க நாங்கள் அந்த பலகார சூட்டுக்குள்ளே போகலாம். அப்போ இப்போ வந்து நல்ல பெனங்காய்க்காய் களி பெனங்காய்க்காய் எடுத்து கொண்டு வாங்க. நான் களி நல்ல களியாக எடுத்துக்கணும். அங்கே என்ன மாதிரி களி? மாம்பழம் கருத்த கொழும்பா மாம்பழம் கருத்த கொழும்பா மாம்பழம். அப்போ கொழும்புக்கு தான் போகணும். நாங்கள் போய் பொறி கொண்டு வரலாம். நல்ல பெனங்காய் காட்டுக்குலாம் போய் பொறுக்க போகிறோம். எல்லாரும் காலையில் எடுப்பாங்க பனங்காய் மாடிக்கு முன்னம். மாடு வீச்சு கொண்டா சுகமா இருக்கு. வித்தியாசமான கூட கையில இருக்கு. நாண்டி துப்புலாம் செய்ய சாப்பாடு செய்ய நாளைக்கு பிறந்த வாராங்களுக்கெல்லாம் கொடுப்போம். அதான் பலகார பனங்காய் காசு விடு. சரியா போ வாங்க போ நாண்டி கண்டுக்கே மாட்டேன். முன்னுக்கே ஒன்று கிடக்குதான் காவல் தெய்வங்கள். இதனால வாங்க அங்கே அதே கேட்போம். வீடியோ கட் பண்ண என்ன திடீரென மாலை நேரத்துல வீட்டு உங்களை பார்த்துட்டு போனேன். அப்படியே நானும் அவசரம் கொஞ்சம் பேர் கார் சீயா பண்ணியாச்சு. அப்ப இப்போ எங்களுக்கு ஒரு முக்கியமான பொருள் வேணும் கொஞ்சம். என்ன ஒன்றும் சொல்லாம கொள்ளாம முக்கியமான பொருள்னு சொன்னா அந்த நிற்கிது தெரியும். இப்போதான் ஜஸ்ட் என்ன சொல்ல கொஞ்சம் முன்னாடி அம்மா சொல்லுவா சார் பனங்காய் எல்லாம் எடுத்து நானும் இன்றைக்கு பனங்காய் போட்டு அவிக்கிறக்கா பனங்காய் எடுத்து இன்றைக்கு சரியான பிசி. இப்போ போச்சு உங்கள்கிட்ட இருக்கிற பனங்காய் தாங்க நீங்கள் ஏறி ஆயிங்கோ. நாளை நாங்கள் முன்னாலே ஃப்ரெஷ்ஷான பனங்காய் இப்ப சுட போறீங்களா? ஓ இப்போ உடனே புரியல. அப்ப எனக்கு வரும் உங்க அம்மா அப்படியே நல்ல பஞ்சான பனங்காய் பண்ணி ஏன்னு சொல்லுவா. எத்தனை தான் எடுத்து வச்சு 3 காணும் மேடம். இது நல்லா பனங்காய் சூப்பர் நல்லா இருந்தாலும் 3 காணும். நல்ல பனம்பழம். இல்லை 3 காணும். பழங்கால் சொன்னால் வாசம் வரணும். சில காட்டு அடைக்குகள் தடிமணங்கள் இருந்தால் சிக்கதான் வெண்ணையில். நீங்க போறீங்களே? ஓ நாங்க போறோம். உங்களுக்கு இப்பதான் ஒரு அழைப்பு கொண்டு வந்தது. ஓடு.
சரி நாங்கள் விളിக்கும் தாங்க இருக்க நாங்கள் இந்த பெரிய பெரம்பலம் பெற மாட்டேன் சித்தியோட பேர் சாக்கடாக்கு 4 பெரம்பலம் அப்போ களின்னு வேணாம் வெடிச்சு போட்டு பாருங்க ஆ டீச்சரை குடிச்சிட்டு பிரசாத் சேச்சு போகிறோம் பெனங்காயோட பஞ்சாரமாக வருதோ தெரியும் ஓ அந்த காரணமாக தம்பி குட்டியை கொண்டு போய நாங்கள் இப்போ கோழி குஞ்சு வேண்ட போறோம். அப்ப அதனாடி அவரை கூட்டிட்டு போ. அவர் நிக்க மாட்டார். கோழி குஞ்சு இந்த இடத்துல அங்க வாங்குறது ஸ்டார்ட் பண்ணினா அங்க கோழி குஞ்சு அங்க வாங்குறது இந்த இடத்துல. ஓ வேண்டலாம் தம்பி பாய் 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 கவனம் பாய் பாய் எல்லா புள்ளே ஒரு ஆச்சு பாப்படி வா எல்லாம் போங்க கவனமா அது நடுவுல இன்னும் வேணுமா தொப்பி கலண்டான் அது என்ன நம்ப எல்லாம் புளியே தேவையில்ல பொச்சோரிக்க செய் சாப்பிடலாம் ரெடி பண்ணு நானும் 10 வயசுல அம்மா முட்டை கேட்கல பக்கத்துல இருந்து பார்த்து முட்டை வச்சேன் மூடெல்லாம் தெங்காலட்டு தொப்பி வேலை கண்டிக்கு பிள்ளைக்கிறாங்க அந்த பழமொழி வந்து நிக்கிறாங்க வந்து பெருங்காய்க்காய் வந்து எத்தனை பெருங்காய்க்காய் காய்ச்சிருக்கீங்க 3 சாரி 4 பெருங்காய்க்காய் 4 பெருங்காய்க்காய் வந்து பாத்தீங்கன்னா மூளெல்லாம் முடிச்சு நல்ல வடிவ குளிச்சு வெடிச்சு போடுவோம் உண்மைக்குமே வந்து இந்த வெளிநாட்டு இருக்கிற பெருங்காய் கண்டைக்கு ஒரு அம்மா எடுத்து எனக்கு சொன்னா கவலை தான் அவங்களுக்கு அந்த களி வந்து டப்பில போய் இப்படி எல்லாம் எடுத்து சாப்பிடலாம் கஷ்டமா இப்படி எல்லாம் செய்யும் போது பார்க்கணும் ஆசையா இருக்கு அம்மா புளிய இது என்ன சொல்லுனாங்க அப்ப புளி எல்லாம் உரிக்கிறது ஒன்று அம்மா உரிப்பா புளி புளி அம்மாண்ட முறை வேறாண்டி மகள்கிட்ட முறை வேறு எனக்கு வேலை செய்ய வந்தால் என்ன சொல்றது வீடியோ காணி நிற்கிறான் இல்லைன்னா குயித்தானே நான் கல்லியே புடிச்சு ஒன்றுல வைக்கும் சாட்டி கொண்டு இருக்கு இந்த வேலையை வந்து குயிக்கலாம் போயிடுமே நான் அவாக்கு வேல பனங்காய் எடுத்துக்கொண்டு சுடுவா சுட்டுட்டு பழப்புளி இருக்குதானே பழப்புளி அதான் நல்லா இப்படி ஈக்கிறது இதா ஈச்சிட்டு இது பழப்புளிய ஊத்தி இப்படி சூப்பி சூப்பி குடிக்கும் மனசு அதடியா அப்படியே அதுதான் ஆனா வந்து பெருங்காய் களியில வந்து உடுப்பு துவைக்கிறதா அந்த காலத்துல கிரீம் யூஸ் பண்றது பெருங்காய் காய்ன்றோம் அப்ப யூஸ் பாருங்க அதான் நாக்கள் எல்லாம் அவ்வளவு காலம் உயிரோட இந்த காலம் எல்லாம் பயன்படுத்தா பெருங்காய் காய நாள் உரிக்கலாம கிடக்கு அப்படி சொல்லக்கூட 2 பிள்ளைக்கு அம்மா போயிட்டீங்க கொஞ்சம் வேலையை வந்து குயிக்கா பழகினா தான் எனக்குண்டா தெரியா இந்த பெருங்காய் புள்ள அந்த ஆடை சரியா நான் தார பெருங்காய் உரி அது என்னன்னு சொல்லுங்க அப்ப நீங்களும் அதெல்லாம் பழகிட்டீங்க கட்டிக்காரு எல்லா பெருங்காய் காயும் பொறுப்பு கொடுத்துட்டு நினைச்சியா காட்டேன் இல்ல இது நான் சொல்றேன் என்ன பெருங்காய் பேசா சிலது பெருங்காய் பழம் உண்டு இல்ல உருக்கடாது கை மாதிரி பழம் சொன்னா உடனே ஒளி பண்ணி நல்ல கனிஞ்ச ஆனா உண்மைக்கு வந்து எவ்வளவு பெருங்காயாண்டாலும் கொடுக்கலாம் அது வந்து பெருங்காய நல்ல பெருங்காய் இதுப்பா சித்தி தனக்கு புட்டா வைக்க எடுத்து வச்சிருந்தது அவ பெருங்காய் புட்டா
டைம் ஆகுது எனக்கு அது ஆனா என்ன போறதுன்னா அவ 1 வயசுக்கு இருப்பா அவ்வளவு சவா கூட இருப்பா இஞ்சு நான் இல்ல போடி ஏய் விழுந்தா நாடி விழுந்தா தொப்பிகள் சொன்னாண்டி இந்த மேலாங்கலர் நாண்டி பிடிக்காதா உன்னோட நின்றா அன்னைக்கு நைட் சாப்பாடுக்கு ஆன்சர் இந்த சில பனங்காய்க்கு வந்து காய் தன்மையை விட உரிய கஷ்டம் என்ன இப்போ நான் என்ன சொன்னா இப்படி பார்த்து பழம் நாண்டி சமையல வந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் கையை கட்டி கொண்டு நல்ல பனங்க கழிவுள்ள பனங்க நல்லா இருக்குது இந்த கருப்பு சுடியான கருப்பு பனங்க பெணம் கொட்டி எடுத்து நீ என்ன செய்யணும் அவளை பார்த்து போடுறேன் நீ போடுங்க போடுங்க இந்த நாளைக்கு பற்றி பாத்தீங்கன்னா வேற லெவலான பெனங்களி வந்து களி புனஞ்சு எடுத்தாச்சு கறந்து எடுத்தாச்சு பிணைஞ்சத காட்டு இல்லைன்னா நீங்க அதெல்லாம் மனுஷியாக எல்லாம் பாடாத்தானே எல்லாம் செய்து நீட்டா எல்லாம் செய்து இல்ல இல்ல உரிச்சத காட்டினாங்க ஒரு பனங்காயில பாதி கொட்டை ஆள் உரிக்கப்பட்ட பாடு அம்மாவோட என்ன சத்தியமா நான் சொல்றேன் இப்படியான வேலைகள் எல்லாம் எனக்கு சரியே வராது எனக்கு நல்ல காலம் சகோதரங்கள் இருந்தாரியா நான் இவ்வளவு பழங்கள் எல்லாம் சாப்பிடுவேன் ஏன் கேஸ்ல சூடாக்குறேன் நல்லா காய்ச்சி வேணுமா ஓ லைட்டா காய்ச்சி அந்த நுரையை எடுத்து அறிஞ்சிட்டு உப்பு கல்ல 2 போட்டும் அப்படி எல்லாம் இருக்கும் சுண்டல் முக்குவான் தான் நம்ம எல்லாரும் கரண்டா என்ன கரண்டா வராது ஏதாச்சும் கறக்குறலான் இருக்கு களி பனங்காய் ஒரு நல்ல முதல்தான் நினைச்சியா ஒரு அம்மா சொன்னா காய்ச்சி பிடிச்சிக்க வைக்க சொல்லி நான் 9ஆம் மாசம் பாடுறதுக்கு இப்படி 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 இந்த பழங்கள் இருக்கு நான் பச்சையாக வைக்கும் காய்ச்சி வைக்கட்டும் காய்ச்சி வச்ச அப்புறம் தான் போகணும் அப்ப ஒரு அம்மையில போட்டு பனங்காய் இவ்வளவு பிணைஞ்சு படிச்சு வைக்கணும் வடிச்சு வச்சுட்டு அப்படியே புளிச்சிக்க வச்சு வச்சுட்டு 9ஆம் மாசம் கடைசி முடியிற சாப்பிட்டு இல்ல அவ பழுதாகாதன்னு சொல்றேன் அங்க அடைப்புல தானே வரதா இந்த சின்னில அடைப்புல வரும் என்ன சொல்றது நல்லா பனங்காய்க்காய் எல்லாம் சொல்றேன்னு நம்புவீங்களே அப்படி அதுதான் ஒப்பு தின்னுங்கள் பாருங்க எப்படி அந்த அவஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்தா நல்ல வடிவா களி திக்கான நல்ல பனங்க நல்லா பொங்கி கொண்டு வரும் என்ன சாப்பிட்டு வீட்டு பனங்க இப்பெல்லாம் களிக்கு வந்து நாங்க 1 கிலோ மா போட போறோம் 1/2 கிலோ சீனி வந்து பச்சை மாத்தான் அப்பச்சோடா மற்றது சீனி வந்து நல்லா இனிப்பா இருந்தா நல்லா இருக்கும் 1/2 கிலோ போட்டு பார்ப்போம் காணாட்டா ஒரு 1/4 கிலோ 2 காயை சாப்பிட்டு சுட்டு சாப்பிட்டு பார்ப்போம் அப்ப நாங்க காய்ச்சி போட்டு எல்லாத்தையும் கொண்டு போவோம் இப்படியே காய்ச்சிடுறது நல்லா காய்ச்சணுமா சுண்டு தொட்டு பார்த்து லைட்டா சூடு பிடிச்சேன் சரியா அப்ப நான் காய்ச்சி போட்டு வசந்த் வந்து அழைப்பு வழியில மூட்டுதான் எல்லாத்தையும் கொண்டு நாங்க இதுக்குள்ள மாவெல்லாம் குழச்சு பதப்பா இதுக்கே வச்சு அதை நீட்டா செய்துட்டு போ சரியா சுண்ண 1 கிலோ பச்சை மாவு வந்து எடுத்து வச்சுக்கவே பச்சை மா இல்லம்மா கோதம்மா அவிக்காதம்மா பேச்சு பழகுறதோ சமையல் பழகுறதோ விரைவா காய்ச்சின பழங்கள் இது நல்ல காய்ச்சின பழங்கள் இதுல ஒரு அரைவாசி போடுவோம் அம்மா கொடுத்து விடணும் மேங்க சாப்பிடுவா ஓய் சீனி வந்தானே 1 கிலோ தானே 1 கிலோ சீனி அதாவது இனிப்பு குழச்சி பார்த்து போடலாம் மாவுக்கே போடுறது சீனி அப்ப அந்த களிக்கு களி போட்டு காய்ச்சிடுறேன் நானும் அப்படித்தான் நினைச்சேன் இதே வந்து மிக்ஸ் பண்ணிட்டு கையில ஒரு அளவு ஊத்தி தரணுமே நம்ம கையில ஊத்தாம ஊத்துறேன் பாருங்க வா கை பக்கு வந்துட்டு மாமா இந்த கரண்டியில் ஊற்ற போறீங்க ஐயா சொல்லுங்க ஓ சுடு 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 அப்பா சரி இப்போ விட அது இப்போ வந்து கை வச்சா கை வெந்து போடும் இதெல்லாம் லைட்டாக கிண்டுவோம் களி காணுமோ காணுமா காணுமா ஆனால் நல்ல ஒரு வாசம் பெறுதுண்ணா அம்மாவுக்கு வந்து நாங்கள் பனங்காய் சுட்டு இதை வந்து போல போட்டு எடுக்கலாம் அதுலேயே வந்து இப்படி இப்படி பொழிஞ்சு போடணுமா அதுலேயுமே
அந்த இதுக்குள்ள வந்து தோணும் பெனங்காய் போகும் இப்படி புளிஞ்சு இப்படி சொன்னோம் உனக்கு என்ன அப்படிதான் சொல்றாரு என்ன அப்படியே சொல்றாரு புளிஞ்சு விழுத்தோம் இப்படி தோணும் விட அம்மா கழிக்க காலையை கூட்டிட்டு போல போ. இல்ல இல்ல கூட வயிறு காய்ச்சி வச்சிருங்க இல்ல அது பார்த்து விடுறான் இதையும் அப்படி காணாம வராது கடைசி முடி இன்னும் விடுவோம் பையன்டா பாருங்க நான் தெரியாம இருக்கேன் மஞ்சள் உருக்கல் மாதிரி கிடக்கு முட்டை மாப்போடையோ ஓ மாப்போட அப்புறம் என்ன எழுதி விட்டுருவேன் பரவாயில்ல மாப்போட எல்லாரும் கொடுக்கலாமில்ல இல்லைன்னு வச்சு எல்லாரும் கொடுக்கணும் இதானும் எல்லாரும் சுட்டு சாப்பிடுவாங்க சரி நீ வாளியில போட்டுட்டு பாவம் வயசு போன ஆக்களுக்கு கொடுத்துடுவோம் வசந்த அம்மாவுக்கு எங்களுடைய அம்மாக்களுக்கு வயசு போனது கோபம் பிறப்பதாக்கி வயசு போனே நான் அப்படி சொல்றேன் அவங்களுக்கு உண்மையா கஷ்டம் எங்கட அம்மா உங்களோட அம்மாக்கெல்லாம் கஷ்டம் இப்படி அபிநயிச்சு சொல்றது பிள்ளைகளா இருக்கிறதுனால இப்போ நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க வயசு போனாக்கள் செய்கிற கஷ்டம் அதெல்லாம் நீங்களும் கஷ்டமா இருக்கு போல உங்களுக்கு அவங்களுக்கு வந்து நாங்க கொடுத்து விடுவோம் காலையில் எக்ஸ்ட்ரா மாவு போட்டு ஓ எக்ஸ்ட்ரா மாவு போட்டா பொல்லி வேலை மீண்டும் பிறந்த இப்போ நேரம் எத்தனை மணி நினைக்கிறீங்க? என்ன 8:30. ஓ அனித்தியாக்கு சின்ன வீட்டாக கிடைக்கும் இல்லை நான் நம்ப மாட்டேன் 7 என்ன நேரம் என்னன்னு உங்களுக்கு 7 அதுதான் நிச்சயாக்கா போய் இவ்வளோ விட்டு திரண்டே 10 மணி ஆகும் கழிவுட்ட இவ்வளவு நாங்கள் சும்மா ஊற்றி போட்டேன் அப்படியே ஒக்கோத்தை பார்த்தீங்களா மா இருந்தால் போடுவோம் இல்லை இல்லைக்கா அதையே மூத்தி விடுவோம் வசம் சுடு நாங்கள் சுட்டு சுட்டு எடுப்போம் தான் 2 பிள்ளை பேப்பர் மாதிரி எப்போ சுடுறது நான் சார் என்ன நாங்கள் வாலிபுள்ள வச்சு சாப்பிடுறோம் மாநில அவ்வளோதான் இந்த மாவுல என்னட்ட பேக் பேக் ஆகுறது அப்போ நான் இந்த வாடிக்கையாளர் கோதம்மா போட்டுட்டு மிச்சத்தை வந்து அத்தை மாதிரி கோதம்மா இந்த இருக்கு புரியுமா கோதம்மா இருக்கு அப்போ போடணும் பாவம் தானே ஆசையை சுட்டு சாப்பிடுவீங்கண்ணா ஆனால் இந்த பதம் வந்து ஓகேனும் ஆனால் கொஞ்சமா போடுங்க சரி இல்லை அதை பிணைஞ்சிட்டு நல்ல இடம் உண்மைக்குமே ஆசையாக இருக்குது நல்லா காற்று மடிக்க நான் நல்லா இருந்து சுடவும் சூப்பராக இருக்குது இப்போ ஒரு கொஞ்சத்துக்குள்ள கூட உயிர் போயிருக்கும் பழங்காக்கா ஏண்டா எண்ணெய் நினைச்சு பெட்ரோல் அனுப்பிச்சாக்கா கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டா அதுவும் மஞ்சள் கலர் அதுதான் கடவுளுக்கு அப்போ எனக்கு அந்த பெட்ரோல் போத்தல் இது ஞாபகம் இருந்தால் தான் நான் சொல்லினேன் தீமையில கடவுளங்களை விளத்தி காக்குறேன் அதுதான் நல்லா தாளெண்ணெய்க்க போட்டு இருக்கணுமேண்ணா நல்லா கொதிக்கணும் மற்றது எண்ணெயும் ஆனால் எண்ணெய் எடுக்காது நண்டை நான் 1.5 லிட்டர் எண்ணெய் விட்டு நான் ஒரு அகலை சுட்டு கொடுத்து சத்தியமாக அரை போத்தல் எண்ணெயும் இல்லை எடுக்கல அப்பம்பிக்கு நல்லா இருக்கு ஆனால் இப்படி இந்த செய்ய தெரியுமா நல்ல இடம் அந்த எண்ணெயை விடணும் ஏன் புரிச்சு புரிச்சு வாங்கினீங்களா சார் அட நேற்று சாப்பாட்டுக்கு வாங்கினதா அங்கே இது மிஞ்சும் உங்களுக்கு எண்ணெய் அப்படியே அப்புறம் நீங்கள் எடுக்கலாம் என்ன நிற்காது ரைட் எண்ணெய் கொதிச்சா நாங்கள் காயை போட்டு எடுக்கலாம் நல்லா இருக்கு கிளைமேட் என்ன அப்படி இடையக்கத்தை காட்டும் கடியா இருக்கு பார்த்தீங்களா நல்ல நீட்டாக இருக்கு நல்லாம இருக்கு இப்படி இருக்கும் வசந்த பிறந்த நாளுக்கு பல அரைச்சி விட்டு நடக்குது வராக்களுக்கு பிளேட்டி பழங்காக்காயும் வீட்டை கேக் போட்டுக்கு வராக்களுக்கு அதுதான் சொல்றேன் இந்த தான் முறை வசந்தின ஒரு பிறந்த நாளும் பரவாயில்ல பழங்காய் சீசனுக்கு வரடியா பிரச்சனை இல்லாத அதுதானே பனங்காய் புட்டாண்டே சாருவக்கா செய்து கொடுத்து விட்டவா நல்லா இருந்தேன் நான் அது சாப்பிடல கழிக்காது கொண்டு சாப்பிட்டேன்னு சொன்னவா அப்போ உருண்டை கட்டியெல்லாம் போட்டுக்கிட்டு அது கழிக்காம ஆனால் செய்ய தெரியும் சாருவக்காம நான் எல்லாம் செய்வா அம்மா அது மண்டையெல்லாம் பட்டிச்சு விட்டு வச்சிருக்கும்
கான்கிரீட் கல் அது கூடைக்குள்ள ஒரு இட்லியை போட்டு காலுக்கு எறிஞ்சவர் அம்மா ஜம்ப் பண்ணி அவ்வளோ ரஃப் இந்த ரவா வந்து வறுபடை இல்லையாமேண்ணா ரவை வறுவலாட்டாலும் அப்படி செய்யாது சொப்ட் இல்லாம என்ன செஞ்சுக்கோன்னா கட்டிக்கா குழச்சி வச்சுட்டு இட்டலி சட்டிக்குள்ள எண்ணெயை பூசிட்டு கையால் அடிச்சு சுட்டுவாங்க அப்ப என்ன நடக்கும் அதுதான் நல்ல அடுப்பு செல்லக்குடியல்ல படங்களே இல்லை இது 2 நாள்ல சூடு பிடிக்கும் நல்ல அடுப்போ அது மண் சட்டி கரு செய்தா அது வந்து அப்புறம் எண்ணெயை இழுத்துரும் இரவு நேரம் நாங்கள் காசு விட்றோம் முண்டைக்கு நல்லா தான் இருக்கு ஏன்னா அடே 12 மணி கேக் வெட்டிருக்கலாம் பார்த்தீங்களா சார் ஒரு அமில்ல ஏன்னாங்க வாடகை போட்டு ஆறு அந்த டைம் பாரு அப்போ போகக்கூடா பாவம் தானே இத்தனை டைம் மட்டும் சரியில்லை இந்த இப்படி ஒரு ஐடியா 2 நாளும் சமைக்க வரல எனக்கு புறாக்கு பஞ்சு கேஸ் இல்லை உண்மைதான் மற்றது சமைக்க நீ எல்லாம் காப்பி கொண்டு வரணும் மொத்தம் எல்லாம் இப்போ கிச்சனுக்கே இருந்து செய்கிறது சுகம் இப்படியெல்லாம் காவி குழந்தை இப்போ ஆனால் இங்கே வந்து சமைக்கலாம் நீங்கள் கேஸ் இல்லாட்டி நீ வந்துட்டு தானே சொல்கிறேன் எடுத்துட்டான் நல்லா இருக்கு நான் அம்மைக்குமே வந்து இப்படி தட்டை வடையால் சுட்டு இப்படி எல்லாம் நான் வந்து எல்லாம் பதப்படுத்தி ஒரு அரைக்கட்டத்தில் குழச்சி தந்துட்டு சுட்டுட்டு போனோம் அங்கெல்லாம் மிச்சம் பசந்து இருக்கு சுடும் எனக்கு தெரியாது ஆனாலும் இதே மாதிரி ரசிச்சு செய்தால் தான் சாப்பிட நல்லா இருக்கும் உண்மைதானோ பழங்காய் வந்து நீ பேப்பர் மேலே சுட்டால் அது வறுத்துடும் உண்மைதானோ சின்ன போட்டு எடுத்தா நல்லா இருக்கும் குட்டி குட்டி ஏன்னா நல்லா காத்தடிக்குது அதே விட கையை வச்சு வரணும் ஓய் அப்போ என்ன கோச்சுட்டு என்ன பார்க்குறேன் அது அதை போட்டு பார்க்குறேன் பொங்கி வரும் அதான் கையை வேந்து பக்கத்தில் தண்ணியும் வச்சு கிடாக்கு இது வடிக்கும் அதை கிட்டது அதுப்பா அம்மைக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுவோம் இதாங்க தண்ணி விட்டுருவோங்கப்பா அப்பா சத்தம் இது என்னன்னு சொன்னால் கை கழுவி இப்போ நாங்கள் போடுறாக்கு எல்லாமே நான் தெரியும் இந்த பாருங்க கண்ணா போயிருக்கு அப்புறம் வந்து ஆனால் இது உண்மையாக நீத்துப்பட்டியில் போட்டு எடுக்கிறதானா அந்த எண்ணெயை உறிஞ்சுமோ இல்லைன்னா கடதாசி பேக் இருக்குல்ல இது வந்து நான் ஓட்டை கீழே என் ஒன்றும் தான் எண்ணெய் கொதிக்குது நல்ல காத்தா பெட்ரோலில் பழங்காய்க்காய் சுட்டு வந்துருக்கு பெட்ரோலில் பழங்காய்க்காய் சுட்டது ஆக்களே போயிருப்போம் முடிக்கலாம் வெறிஞ்சு இவையில கத்தி கொண்டு வைப்போம் பசங்க நாங்களப்பா அது வேணும் மாவு போடும் இதில் வந்துட்டேன் உங்கள்கிட்ட தண்ணியை தாங்க என்ன கிட்ட போடுவீங்களா அதோட நாங்கள் இது என்ன பேர் திருவனை கலருங்க சிலாக்கள் தேங்காய் எல்லாம் போட்டு சுடுறேன்னு சொன்னீங்க அதெல்லாம் கூடாது அது மட்டை கிளப்பில் அப்படி சுட்டு அது என்னண்டு அது அங்கே ஒரு முறை இருக்குதானே அது சரியோ ரப்பா இருக்கும் போட்டு பனங்களி விட்டு சிலாக்கள் அவிச்ச மாவுலேயும் சுடுறதாம அது அப்படியும் கலந்து போடுவாங்க அதெல்லாம் வந்துட்டு சீனி தேங்காய் போட்டு ரொட்டிக்கு குழைச்ச மாதிரி அடிச்சு நல்லா உருட்டி போட்டு கையில பிச்சு உருட்டி பல்லால இழுத்தல எடுக்கணும் அப்படி ரொட்டி இழுத்துறத மாதிரி என்ன நல்ல வைக்கடா பாப்போ கொதிக்கல இன்னும் நல்லா கொதிச்சா நல்லா தான் அது சரியா போட்டு பாப்பா ஷாம்பிள் கொண்டா போட்டு பாப்பா நல்ல சாஃப்டா இருக்குண்ணா பாப்பா இல்லை அது போ கொதிக்க விடையில எண்ணெய் கொதிக்கல எண்ணெய் கொதிச்சா போட ஓங்கும் இல்லை போடலாம் ஓங்குதோ வரும் இது மூஞ்செல்லாம் இந்த வெறுக்காம சாப்பிடானோ கொஞ்சம் சின்சியராக சின்ன சுட்டு கொடு இன்றைக்கு சிஞ்சியரா சுட்டுதுக்கு 12 மணிக்கு கேட்க வரலாம் மொத்தத்துக்கு சிஞ்சியரா சுட்டு கொடுக்க வேலை வெளி போடு 2 இந்த கட்டுவா போட்டும் முதல் கட்டு செய்ய நீட்டாக செய்யட்டும் எங்கே குட்டீஸ் எல்லாம் நினைக்க போய் நம்மளே சார்வா கடை போட்டோம் இன்னும் காணல சரியா நான் அமைதியாக இருக்கேன் ஆமாம் ஆனால் இவ்வளோ சுடுறேன் விடியும் மழை மணி சுட்டுருவீங்களோ
அதுதான் நான் புள்ள இருக்க மாட்டேன். அது சரி உண்மைதான். அப்போ அவன் போய் சாப்பாடில் தானே ஒன்று அப்படின்னா நாங்கள் வேலைக்கு தொடங்கியிருக்கணும். ஆனால் என்னைக்கே ரெண்டே நாங்கள் பெனங்காய்க்கா சுடுவோம். இப்போ நைட்டில் சாப்பிடலாம். ஓ காலமே பின்னேறாம் 2-3 நாள் வச்சு சாப்பிட்டேன்னு டேஸ்ட். ஆசைக்கு சுட்டு சாப்பிடும். கருக்கா போடுறீங்களோ? போடலாம் தானே. அப்போ என்ன இப்படி போட முடியும் இல்லை? அதான் அங்கங்கே இடவழி இருக்கா, அங்கங்கே போடலாம். பெரிய நட்டியை வச்சுக்கலாம். தாச்சி வச்சிருக்கலாம். அப்போ நம்ம அதான் நான் வீதியாக இருக்கணும். ஓகே போட்டேன். எங்களோட அம்மாக்கள் பூத்தி இப்படி தான் வெளியிடத்தில் வச்சு தான் பெனங்காய்க்கா சுடுறவா. கிச்சனுக்கு வச்சு சுடுறேல. ஓ அம்மா இப்போவும் இருக்கிறா. கேஸ் பாவிக்கிறேன் அடுப்பு தான். எந்த அப்பு இப்படி சொல்கிற முறையெல்லாம் நான் இங்கெல்லாம் சமைச்சேன் நான். பின்ன அது இப்போ கொஞ்சம் அந்த ஆக வக்கு அடிக்குது. நெண்டலில் அடுப்பண்ட அந்த விறகண்டா கொஞ்சம் உள்ளுக்கு அமுக்க மாதிரியும். ஆட்டலாமா என்னது வெங்காய? ஓ இல்லை தானா பொங்கும். தானா பொங்கும். தண்ணி எடுத்தாங்கோ. உங்களுக்கு கிட்டத்தட்ட தண்ணியா? சாரி இந்த உங்களுக்கு கைக்குள்ள இது வெக்கப்படுது மாவு. அப்போ மாவு தூக்கி அங்கே வைங்க. தாங்க ஓமா கை களி போட்டு விட்டாள் கையோட. ஓ கை விட்டார். பந்து மாதிரி வருது. பொஸ்கு பொஸ்கு கொஞ்சம் கீழே எப்படி ஆள் வருது. முகத்தில் அள்ளி ஊற்றி போட்டுருவோம். எப்படி ஆடா குட்டிக்காக போட்டாங்களா? ஆனால் பெரிய போல் மாதிரி வருது. ஏன்னா இங்கே வேறுங்க படிவா தாங்கடாக்கு போனால் போட்டு விட்றாங்க இன்னைக்கு. இது கொஞ்சமாக அதிக வருஷம் உங்களோட பிறந்த நாள்னு உங்களோட ஆசை நிற வருது. வெங்காயக்காய் சுட்டாச்சு. முடிஞ்சிடுமே நான் டக்கு டக்குன்னு. கலகலண்டு தான் பெரிய நம்மாக்கள். ஆனால் இதில் கொஞ்சம் டேஸ்ட் தானே குறைஞ்சா நீங்கள் பெனங்காய் வந்து காய் பெனங்க களி காணாண்டோ. களி காணானில் சில வேலை காரக்காய் பார்க்கும். என்னென்னு பறிஞ்ச கண்டுபிடிக்கிறது? கலர் அடிக்குமா? பொன் கலர் கொஞ்சம் பேர் கோல்டு கலர் குலாப் ஜாமுன் மாதிரி கிடக்கு. என்ன எடுப்போம். இந்த கோட்டை இருக்குது தானே. அப்போ கீழால போயிடும் மண்ணையால். ட்வின்ஸும் வந்துருக்கு. ஆமாம் ஆனால் பந்து மாதிரி தான் கிடக்கு நல்லா முதண்டு. என்ன சோ மழை மற்ற போடுங்க. போட்டு எடுக்க போறாய்மாவா இது தண்ணி. ஆனால் போடுங்க தண்ணி கையில் போட்டுனா சரி மூஞ்சில் வராது. சுஸ் இப்படி வந்தான்றக்கா பாப்பா. சொப்டா இருக்கும் பாருங்க. ஓ நல்ல பஞ்சு முசுக்கண்டு போகுது. இல்லை நான் இந்த அவதி பஞ்சு முசுக்கண்டு போகுது. இன்னும் சூடு அப்பா முசுக்கண்டு போகுது. ஆனால் மா கொஞ்சம் கிட்ட வேணும். கிட்ட எட்டாதாமே உங்களுக்கு ஜம்ப் பண்ண வண்டியா கிடக்கு. காலுக்கு வந்து வைக்கிறேம்மா.
இதெல்லாம் ஒரு சீசனுக்கு சாப்பிட்டா சரியா சாப்பிட்டா அதுதான் அப்புறம் ஒரு சீசன் பேர் வேறு சீசனுங்கள்ன்ட்டு என்ன ஒரு கண்டுபிடிப்பேண்ணா முடிஞ்சிருமா போட்டேன் பெரிய தாச்சி என்ன டக்குன்னு சுற்றி இருக்கலாம் கிடந்த தாச்சி இது இப்போ நாங்கள் ஒரு கொஞ்சம் டேல சுட்டு கொண்டு வர பார்ப்போம் ஹாய் எல்லாம் வரீங்க எங்கேருந்து வரீங்க எங்கே கடற்கரை போனீங்களா அம்மால நாளை சேச்சு எங்க அப்ப சாப்பாடு இல்லை தீத்தோணும் நான் எங்க உங்களை காணையில இன்னைக்கு கொண்டு வந்தேன் உழைச்சிட்டு முடி எங்க ஆள் உங்களோட விட்டு என்னீங்களா இப்போ கோழி குஞ்சு வாங்கிட்டீங்களா அட வேண்டாம் அப்படி உண்டா என்னன்ட்டு இப்போ பெருங்காய்க்காய் வந்து சாப்பிட்டு பாருங்க சுருவாள் எப்படி என்னண்டு ஓ அது பிறகு போடுவோம் பாருங்க வந்து சாப்பிட்டு பாருங்க இந்த பாருங்க பக்கத்தில் உங்களுக்கும் தரோம் சாப்பிடுங்க எடுத்து என்ன இப்போ லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணிக்கோடா சுடும் சுடுறது யார் பஞ்சிங் பால் அந்த ஆத்தமா இந்த ஆறு ஆத்தமாக ஆறட்டும் கொஞ்சம் ஆறுனதில்ல இந்தாங்க 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 இது ஆறிட்டு இந்தாங்க இது சுடே இல்லையாம்மா இது ஆறு உங்களோட பெண்ணங்காதா அப்போ நாளைக்கெல்லாம் வா அது எப்படி இருக்கு சாப்பாடு கொஞ்சமா அப்படியே இருக்கு ஆ நல்லா இருக்கா பிடிக்காத லைட்டா சாப்பிடுதானே அதுதான் நல்லா இருக்கும் அதனால எண்ணிப்பெல்லாம் போகிற லெவலாக இருக்கும் நல்லா பஞ்சாக இருக்கும் ஒன்னப்பா ஊ ஊ ஊ ஒன்னப்பா அப்பி குட்டி ஒன்று 8 மணி ஆளை கொண்டு கழுவி சாப்பாடு தீத்துங்க இடியப்பா மேலே அந்த பிறகு சரி அப்போ அனுச்சியாக்கா நீங்கள் சுடுங்க பாருன்னு இருக்கா ஒன்றுப்பா ஓ சுடும் பாரு சுடு தண்ணி வச்சால கழுவுவோம்மா அப்போ எதுவும் கொஞ்சம் இந்த ஒன்றுக்கு போட்டு தரட்ட இருக்கா ஓகே பாத்தீங்கன்னா பெருங்காய்க்காய் சுட்டு சுட்டு வாளிக்காய் போட்டாச்சு வசந்தி ஆசைப்படியாங்க எல்லாம் வசந்தின் ஆசையின்படி தான் இப்போ கல்யாணங்களுக்கே அந்த பலகாரங்கள் சுடுறதெல்லாம் நிப்பாடிட்டாங்க வாராங்களுக்கு பிள்ளை டீ பெருங்காய் காய் இந்த உலகத்தை வள்ளி சாப்பிட்டுன்னு அந்த சாப்பிடுறீங்க அந்த டைமுக்கு தூக்கி விடு நல்லா கண்டிமையாக சூப்பரா இருக்கும் இப்போ சாப்பிடும் தேர்னா அந்த நிலாவுக்கு நல்லா ஆனா உங்க எனர்ஜி பார்க்கல அஞ்சியாக டக்குன்னு சுட்டுட்டேன் அவன் முழங்காக்காயா இப்போ பார்த்தீங்கன்னா பெருங்காய்க்காய் சுடுபடுத்த முடிக்குது இப்போ என்ன செய்யணும் விட்டேரியாச்சு அனுஷியாக்கா இனித்தான் வீட்டை போய் சாப்பாடு எல்லாம் செய்யணும் அப்போ லேட் ஆகிட்டு ஆத்தம்மாவுக்கு ஒரு சாப்பாடு தீத்தோணும் அப்போ நேரம் போட்டு இப்போ அனுஷியாக்கா வந்து போக போகிறோம் அப்போ நாங்கள் வந்து இந்த பெருங்காய்க்காயை இப்போ சுட போகிறோம் என்னோட கொஞ்சம் மாதான பிரச்சனை இல்லை 2 தரம் போட தெரியும் 2 தரம் போட தெரியா அப்போ உள்ளாலே உங்களுக்கு பெருங்காய்க்காய்க்கு சுட்டு தந்த ரொம்ப நன்றி அனுஷியாக்கா முடிஞ்சீங்களா அப்போ நாங்கள் வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம் ஓகே
அனுப்பிச்சி மேலே நன்றி பரங்காய் சுடி தந்ததுக்கு நினைச்சு பார்க்கல சுடுவ மாட்டாங்க தம்பி குட்டி போறாரு இதோட பார்த்து நீங்கள் பழகும் கூடாப்பா இனி பழகும் தெரியும் இப்போ இதே போட பிறகு பாருங்க அப்போ இந்த பரங்காய் எப்படி இருந்தது என்னென்ன இருந்தது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ நாண்டி இப்போ அம்மா வந்து அந்த மிச்ச மாதுளை வச்சுட்டல போறா நீ அவளுக்கு அப்படியே ஊற்றி கொட்டி இப்போ பொழிஞ்சு விளைஞ்சு போட போகிறோம் நான் பொறிஞ்சு காய்ச்சாலும் பசங்க விடாது விழுது அப்போ சரின்னு சொல்லிப்பட்டு இந்த உண்மையிலே இந்த பழங்காய்க்கு முழு பிரயாசப்பட்டு வசந்தாரு பிறகு வந்து இப்போ இல்லை காடிக்க முடிச்சு கொண்டு வந்தது வசம் நல்லா கொல்லி விறார்கள் எல்லாம் அப்போ வந்து நீங்களும் பார்த்து சாப்பாடு தீர்த்துக்கோ டைம் ஒன்று வேணுங்க பிள்ளை விடுங்க பிள்ளை அப்போ வந்து நான் முடிப்பேன் இந்த மாதிரி மாதிரி தான் அந்த டிஷர்ட் லூஸ் முடியும் சரி இந்த வீடியோ பற்றி கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.